வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் ஆண்டவருடைய கரம் உங்களோடு இருப்பதாக, அவருடைய நிறைவான ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் காணப்படுவதாக. பல வருடங்களுக்கு முன்பதாக என்னிடத்திலே ஒருவர், ஐயா, இந்த வளாகத்தில், இந்த ஆலய வளாகத்தில் அமர்ந்திருந்தால் எனக்கு மனதில் மிகவும் அமைதியை உணர முடிகிறது என்றார். ஆம், இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட அமைதி தரும் இடத்தை நாடுகிறார்கள். பரபரப்பான சூழ்நிலைகளில் வாழ்பவர்கள், பலவிதமான இரைச்சல்கள் மத்தியிலே வாழ்பவர்கள் இப்படிப்பட்ட இடத்திற்கு வந்ததும் ஒரு வித்தியாசமான அமைதியை உணர்வது இயல்பான காரியம்தான். நானும் சில சமயங்களில் மதுரையில் உள்ள CSI கத்தீட்ரல் பேராலயத்துக்கு செல்லுகின்ற பொழுது சிறிது நேரம் அங்கே அமர்ந்திருப்பேன், ஜெபிப்பேன். இதிலே ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ளலாம். தேவாலயம் என்பது அமைதியை உணர்வதற்கு ஏற்ற இடம். ஆனால் இது போன்ற ஆலயம் சென்று அமைதியை உணர்கின்றவர்களில் பலர் ஆலயத்திலிருந்து வெளியே வந்ததும் ஆலயத்திற்குள் உணர்ந்த அமைதியை இழந்து விடுகிறார்கள். அன்பானவர்களே, அமைதி என்பது நமக்கு ஒரு நிரந்தர தேவை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக எப்பொழுதும் ஆலயத்துக்குள்ளேயே நாம் இருக்க முடியாது. எந்த ஒரு ஆலயமும், சபை கட்டிடமும், தியான ஸ்தலங்களும், ஜெப மண்டலங்களும், ஜெப மண்டபங்களும் ஒரு மனிதனின் அமைதி தேவையை முழுமையாக சந்திக்க முடியாது. நாம் எல்லோருமே புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை கவனியுங்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? கடவுள் எந்த ஒரு ஆலயத்திலும் தங்கியிருந்து மனிதனுக்கு அமைதியையும் இளைப்பாறுதலையும் கொடுப்பதில்லை. நாமும் அமைதிக்காக எந்த ஒரு இடத்தையும் தேடிச் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மனிதன் கடவுளை தனக்குள், தன் மனதிற்குள் தங்க வைக்க முடியும். நாம் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளதாய் வருகின்ற பொழுது, ஆண்டவர் நம்மை அவரது ஆலயமாக்குகிறார். அந்த ஆலயத்தில் அவருடைய பிரசன்னம்தான் ஆளுகை செய்யும். அந்த ஆலயத்தில் தேவ அமைதியும் தேவ சமாதானமும் எப்பொழுதும் தங்கி இருக்கும். அவ்வப்பொழுது என் அமைதி நிலையில் நான் குறைபடுவேன் என்று சொன்னால், ஆண்டவரோடு உள்ள என்னுடைய உறவை, தனிப்பட்ட உறவை நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நமக்கு தேவை சற்று நேர கோயில் அமைதி அல்ல. கர்த்தரின் அமைதி நமக்குள் எப்பொழுதும் காணப்பட தேவையான மனம் திரும்புதல், இரட்சிப்பு, விசுவாசம், அர்ப்பணிப்பு, தொடர் ஜெப தியான அனுபவங்கள், இவைகளுக்கு நான் என் வாழ்க்கையிலே முக்கியத்துவம் தர வேண்டும். அப்பொழுது நான் அமைதிக்காக எங்கேயும் போக மாட்டேன். அது எனக்குள்ளேயே பெற்றுக்கொள்கின்ற, உணர்கின்ற, அனுபவிக்கின்ற ஒன்றாய் இருக்கும். ஆம் அன்பானவர்களே, அமைதியை ஆண்டவர் எனக்குள் வைத்திருக்கின்றார். அதை நாம் சரியாய் புரிந்து கொள்கின்ற பொழுது அமைதிக்காக மாத்திரம் வேறே எங்கேயும் நான் செல்ல மாட்டேன். என் மனம் எங்கேயும் நாடாது. ஆண்டவரே, நீர் எனக்குள் எப்பொழுதும் இருக்கின்ற பொழுது, எனக்கும் உமக்கும் சரியான உறவு இருக்கின்ற பொழுது, நீர் தருகின்ற இளைப்பாறுதல், நீர் தருகின்ற அமைதி எப்பொழுதும் எனக்குள்ளதாய் இருக்கும். அன்பானவர்களே, அந்த அனுபவத்திலே நாம் வாழ்வோம். நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார். தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.